எல்லாம் சில கணங்களில் முடிந்துவிடும். பிரஜமண்டலத்தில் திருவிழா, மரணத்தின் திருவிழா. அதேவேளை மதுராவில் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் துள்ளி விளையாடும் பெரும் விழா. கம்சனே, உன்னுடைய கிரகநிலை பற்றி நீ மறந்து விட்டாயா? இதோ பார் கம்சா, இன்னும் சில நொடிகளில் செவ்வாய் தன்னுடைய உச்ச நிலைக்கு வந்து ராகுவை நேரடியாக பார்க்க போகிறார். இதனுடைய அர்த்தம் தெரியுமா கம்சா? இதனுடைய அர்த்தமானது உனது ராகுவிற்கு பிரச்சனை. நில்லடா, நீதான் என் உயிருக்கு வந்த கஷ்டம். என்ன? எனக்கு என்ன ஆயிற்று? என்னால் ஏன் பிரஜமண்டல எல்லையை தாண்ட முடியவில்லை? அப்படி என்ன சக்தி இது என்னையே தடுக்கிறது? நாராயண நாராயண. பிரபு, ராகுவை போன்ற சக்தி வாய்ந்த கிரகம் இந்த முழு பிரபஞ்சத்தின் மீதும் ஆளுமை செலுத்தக்கூடியவர். இன்று அவரை பிரஜமண்டல எல்லைக்குள் மாட்டிக்கொண்டு விட்டாரே பிரபு. அப்படி இந்த மந்திரிக்கப்பட்ட நீரில் யாருடைய சக்தி இருக்கிறது பிரபு? இது அன்பின் சக்தி ஆகும் தேவரிஷி. அன்பின் சக்தியா? தாங்களும் அறிவீர்கள் தேவரிஷி. எனது பரம பக்தன் ஹனுமனுக்கு செந்தூரமானது மிக பிரியமாகும். ஆதலால் எப்பொழுதும் எங்கேயும் யாரும் ஆத்ம பக்தியோடு செந்தூரத்தை வைக்கிறார்களோ அவ்விடத்தில் தாமாகவே அனுமனது இருப்பு உண்டாகிவிடும். தேவரிஷி யசோதை அன்னை செந்தூர நீரை விட்டுக்கொண்டே பிரிஜமண்டலத்தின் அனைத்து எல்லைகளையும் உயிர்களையும் சுற்றி வந்துள்ளார். ஆதலால் எனது பரம பக்தன் ஹனுமனின் விருப்பமில்லாமல் எந்த ஓர் எதிர்மறை சக்தியானாலும் இந்த எல்லைக்குள் உள்ளேயோ அல்லது வெளியேவோ செல்ல இயலாது தேவரிஷி. இதில் உள்ள காரணம் இது மட்டுமல்ல தேவரிஷி. இன்று முதல் எவர் ஒருவர் பிரிஜமண்டலத்தின் 4 மூலையிலும் பயணிக்கிறாரோ அவரது உயிருக்கு அனைத்து கிரகச்சார கஷ்டங்களும் தீர்ந்துவிடும். நாராயண நாராயண. சத்திய வாக்கு பிரபு, சத்திய வாக்கு. எந்த ஒரு பலனும் கிடைக்கவில்லையே. இந்த பாரத்தினால் நான் இத்தனை பலமற்றவனாக மாறிவிட்டேனா? என்னால் இந்த பாரத்தை தாங்க முடியவில்லையே. விஷ்ணு, உனது எந்த மாயையாலும் என்னை தடுக்க முடியாது. இது கோமாதாவின் கொம்பாயிற்றே. தந்தையார் கூறுவார்கள், கோமாதாவிற்கு புது கொம்பு வளரும் பொழுது பழைய கொம்பு தானாகவே விழுந்து விடுமாம். இந்த கொம்பு மிகவும் பவித்திரமானதும் சக்தி வாய்ந்ததாகும். இந்த கொம்பின் பலத்திற்கு நிகராக எந்த ஒரு அதர்ம சக்தியும் எதிர்த்து நிற்க முடியாது. அகாசுரா, எந்த ஒரு பசுக்களின் உயிருக்கு நீ ஆபத்தை விளைவித்தாயோ அதே பசுக்களின் பவித்திரமான கொம்பை கொண்டு நான் உனக்கு தண்டனை அளிப்பேன். இல்லை, என்னை யார் இப்படி தாக்குவது? என்னால் ஏன் இதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை? ஆகாசுரனாவே நான். எனது வெப்பத்தால் பாறைகள் கூட உருகிவிடும். நிறுத்திவிடு கண்ணா, இல்லை என்றால் நான் உன்னை உயிருடன் விட மாட்டேன். அகாசுரா, நான் இங்கே செய்வது எல்லாம் எனக்காக அல்ல, மாறாக என் நண்பர்களை காப்பாற்றுவதற்காக இதெல்லாம் செய்கிறேன்.
இல்லங்கே, ஏன் எனக்கு அவ்வப்போது இடையூறு அளிக்கிறாய்? என்ன வேண்டும் உனக்கு? வேறு ஒரு ரூபத்தை எடுத்துக்கொண்டு என்னை நீ பயமுறுத்த பார்க்கிறாயா? நான் கடவுளாவேன். கடவுள் கம்சன். எனது விருப்பம் இல்லாமல் இலை கூட அசையாது. ஏன் சிரிக்கிறாய்? நீ என்னை பற்றி அறிவாயா? நான் முழுவதுமாக அறிவேன் நீ யார் என்று. ஆனால் நீதான் உன்னை பற்றி அறியவில்லை கம்சா. நீ உண்மையை விட்டு வெகு தொலைவில் வந்து விட்டாய். இன்னும் நேரம் உள்ளது. நீ இப்பொழுதாவது உன்னை அறிந்து கொள். இந்த கிரக நட்சத்திரங்கள் படி நீ செல்லாதே. உன் விருப்பப்படி செல். எவ்வாறாக நீ பல பிறவிகளை கடந்து வந்திருக்கிறாயோ. என் பல பிறவைகளை பற்றி சொல்ல வந்தவனே, நீ கூறு, உன் ரகசியம் என்னவென்று? நீ உன்னையே மறந்து விட்டாய். அதனால் தான் நான் உனக்கு ரகசியமாய் தெரிகிறேன். ஆனால் உண்மை என்பது நான் உனது வீழ்ச்சிதான். பல ஜென்மங்கள் வீழ்ச்சி. இல்லங்கே இல்லங்கே இல்லங்கே. நண்பர்களே, நீங்கள் அனைவரும் நலம்தானே? கண்ணா, ஆனால் அனைத்து சிறுவர்களும் இத்தனை நாட்களாக அகாசுரனின் வயிற்றில் இருந்தோமா கண்ணா? ஆம் நண்பர்களே, ஆனால் இப்பொழுது அதை பற்றி கவலை உங்களுக்கு வேண்டாம். ஏனென்றால் இப்பொழுது அகாசுரனும் இல்லை, அவனது வயிறும் இல்லை. கண்ணா, நீ எங்களையும் மற்றும் எல்லா சிறுவர்களையும் காப்பாற்றி விட்டாய். எல்லோரும் உனக்கு கடன்பட்டு இருக்கிறோம். ஜீவகா, நண்பன் நண்பனாக மட்டுமே இருப்பான். அவனுக்கு எவரும் கடன்பட்டவராக மாட்டார்கள். மேலும் நான் செய்வது அனைத்தும் தர்மத்தின் படிதான். ஒருவேளை என்னிடத்தில் நீங்கள் இருந்திருந்தால் நீங்களும் இதைத்தான் செய்வீர்கள். நண்பர்களே, நீங்கள் எல்லோரும் புறப்படுங்கள். ஏனெனில் உங்கள் தாய் தந்தையர் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். யானை குதிரை பல்லக்கு வெற்றி என்னும் கண்ணனுக்கு. யானை குதிரை பல்லக்கு வெற்றி என்னும் கண்ணனுக்கு. எனது நிஜமான நண்பர்கள் எல்லோரும் கோகுலத்தை அடைவதற்கு முன்பாக அவர்களது நிழல் உருவத்தை திரும்ப அழைத்துக் கொள்ள வேண்டும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமஹ. 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 நண்பர்களின் கஷ்டமெல்லாம் தீர்ந்துவிட்டன. ஆனால் பிரஜவாசிகளின் ஆபத்து இன்னும் முழுமையாக நீங்கவில்லை. அது தீர வேண்டுமானால் ராகு தனது தீய செயல்களுக்கான தண்டனை பெற்றாக வேண்டும். யாரடா நீ? என்னையா தடுக்க பார்க்கிறாய்? மந்திரிக்கப்பட்ட நீர் ஆக யாரோ இருக்கிறார்கள். என்னை அன்பாலும் பக்தியாலும் யாரோ தடுத்து நிறுத்த பார்க்கிறார்கள். இந்த மந்திரிக்கப்பட்ட நீர் ராகுவை தான் தடுக்க முடியும், ஆனால் நண்டரை அல்ல. நில்லுங்கே. கண்ணா, நீயா? ஆம் ராகு, நான் கண்ணன் தான். நீ என்னை சந்திக்காமலே போய்க் கொண்டிருக்கிறாய். ராகுவா, நீ என்ன பேசிக் கொண்டிருக்கிறாய்? தாயார் கூறுவார்கள் நாம் இந்த அளவுக்கு தீய செயல்களை செய்யக்கூடாது என்று, சுய அடையாளத்தை மறைத்து ஓடும் அளவிற்கு. அதனால்தான் நீ உன்னுடைய உண்மையான உருவத்தை மறைத்துக் கொண்டு ஓடுகிறாயா ராகு? கண்ணா, நீ ஏன் என்னை மீண்டும் மீண்டும் ராகு என்று அழைக்கிறாய்?
கண்ணா, நான் தான் உன் தந்தை நந்தன். ராகு, இரும்பை தங்கம் என்றால் அது மாறிவிடாது. நீ யார் என்பதை நான் அறிந்து கொண்டேன் ராகு. எனக்கு உன் மீது சந்தேகம் எப்பொழுது இருந்து தெரியுமா? எப்பொழுது நீ கோகுலவாசிகளுக்கும் பிரசானாவாசிகளுக்கு இடையில் பகைமையை மூட்டிவிட்டதில் இருந்து. எவர்கள் நம் பால் வெண்ணையை திருடினார்களோ உடனே அவர்களை தண்டித்தாக வேண்டும். அவர் யார் என்று எங்களிடம் கூறுங்கள். பர்சானையில் வாழும் மக்கள்தான். ஆனால் குருதேவர் கர்காச்சாரியர் மூலமாக உன்னை பற்றிய உண்மையை தெரிந்து கொண்டு சந்தேகத்தை தாண்டி உறுதியாக தெரிந்து கொண்டோம். கர்காச்சாரியரா? குற்றம் புரிந்தவனுக்கு அவனது குற்றத்திற்கான தண்டனை கிடைக்காத வரையில் இந்த ஒரு பிரச்சனைக்கான முடிவை எப்படி எட்ட முடியும்? இதுவரை என்னை மட்டுமே நீ அறிவாய் கண்ணா. இந்த ராகுவை அல்ல. ஒருவேளை இந்த ராகுவின் உருவத்தை பார்த்து மிரண்டு போய் பயந்து ஓடி போக போகிறாய். நன்றாக பார்த்துக்கொள் கண்ணா, உனது மரணமான ராகுவை. ராகு, அம்மா சொல்வாள், நீ மரண பயம் காரணமாக ரகசியமாக தேவர்களின் சபைக்கு சென்று அமிர்தம் அருந்த சென்றாயாமே. அப்பொழுது உன் அடையாளத்தை மாற்றி தப்பிக்க செல்ல முடியவில்லை. வாயடிச்சிருவா. பயப்படாதே ராகு, நான் உனக்கு எந்த தீங்கும் இழைக்க மாட்டேன். எனக்கு ஒன்று மட்டும் சொல்லிவிடு, என் தந்தையார் எங்கே இருக்கிறார்? உனது தாயார் அனைத்தையும் கூறுவார் அல்லவா? இதையும் உனது தாயாரிடமே சென்று கேட்டுக்கொள். உனது தந்தையார் எங்கே என்று. ராகு, ஒருவேளை நீ என் தந்தையார் இருக்கும் இடத்தை சொல்லவில்லை என்றால் என்ன செய்து விடுவாய்? நீ என்னை தண்டித்து விடுவாயா? நந்தனின் செல்லமே, நான் உனக்கு சவால் விடுகிறேன். உனக்கு தைரியம் இருந்தால் நீ என்னுடன் யுத்தம் செய். அம்மா சொல்லுவாள், நாம் நமது சக்தியின் பொருட்டு பெருமை கொள்ளக்கூடாது என்று. பெருமை எவன் கொள்வான் தெரியுமா கண்ணா? சக்தி எவனிடம் இருக்கிறதோ அவன்தான். நீ மறந்து விட்டாயா ராகு? தம்மை சக்திசாலி என்று நினைத்துக் கொண்டிருந்தவர்களான கம்சனின் மல்யுத்த வீரர்கள் மல்யுத்தத்தில் என்னவானார்கள் என்று. கண்ணா, நான் ஒன்றும் கம்சனின் பலமற்ற மல்லன் அல்ல. வஞ்சகத்தால் ஏமாற்றி வெற்றி பெறுவதற்கு ராகு ஆவேன் நான். ராகு, உனக்கு உனது தந்தையார் இருக்கும் இடம் தெரிய வேண்டும் என்றால் வார்த்தை யுத்தம் அல்ல, என்னோட நிஜ யுத்தம் புரிவாய். ராகு, நீ என் தந்தையார் ரூபத்தில் இருந்தாய். அதனால் நீ என் தந்தையாருக்கு நிகரான ஒருவராகி விட்டாய். அதனால் என்னால் உன்னோடு யுத்தம் செய்ய முடியாது. அன்பாக கேட்கிறேன், கூறிவிடு, என் தந்தையார் எங்கே? கண்ணா, நீ உனது பயத்தை நிகரானவன் என்ற முகமுடியில் மூடிக்கொள்கிறாய். நன்றாக கேட்டுக்கொள். நீ இங்கே என்னுடன் விவாதம் செய்து கொண்டிருந்தால் அங்கே உனது தந்தையாரின் உயிர் என்னவோ ஊசலாடி கொண்டு இருக்கும். பிரபு, ராகுவின் அதர்மத்தை முடிப்பதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, தண்டனை அளிப்பது. இருந்தும் அவனது சவாலை ஏற்றுக்கொள்ள ஏன் மறுக்கிறீர்கள் பிரபு? ஆம் பிரபு, இந்த ராகுவிற்கு பரமபிதா பிரம்மனின் அவையில் இடம் கிடைத்தும் கூட அசுர காரியங்களிலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறான் பிரபு. அதனால் அவனுக்கு தண்டனை அளிப்பது மிக அவசியம் பிரபு. ராகுவிற்கான தண்டனை நிச்சயம் கிடைக்கும், ஆனால் அது என் மூலமாக அல்ல. ஏனெனில் அமிர்தம் அருந்திய சமயம் ராகுவின் தலையை கொய்து உடலை பிரித்த பொழுது நான் அவனுக்கு ஒரு வாக்குறுதி அளித்தேன். இனி வரும் காலங்களில் ஒருபோதும் உன் மீது அஸ்திர பிரயோகம் நடக்காதென்றேன். ஆனால் பிரபு, ராகுவிற்கு நீங்கள் தண்டனை கொடுக்கவில்லை என்றால் யசோதை நந்தர் தனது தந்தையார் பற்றிய ரகசியத்தை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? ஒரு வழி இருக்கிறது. நீ உனது தந்தையாரை பற்றிய ரகசியம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நீயாகவே எனக்கு உன்னை பற்றிய ரகசியத்தை தெரிவித்தாக வேண்டும். பாலகோபால கண்ணா, நீ எந்த ரகசியத்தை பற்றி கூறிக்கொண்டிருக்கிறாய்? நான் யாராக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் உன் எதிரில் தான் இருக்கிறேன். எனக்குள் எந்த வேறுபாடும் இல்லை. எனக்கென்று எந்த ரகசியமும் இல்லை. நீ என்ன நினைக்கிறாய்? ஒரு மிக சாதாரண சிறுவன் ஒரு துளி பயம் கூட இல்லாமல் ராகுவின் எதிரில் நிற்க முடியுமா? பூதகி, உத்தகஜன், ஸ்ரீதர், பகாசுரன் போன்ற சக்திசாலி அசுரர்கள் தேவர்களாலும் ஒருபோதும் வெல்ல முடியாத அவர்களை
அவர்கள் ஒரு சாதாரண சிறுவனின் கையால் இறப்பார்களா? சாதாரண சிறுவனின் கைகளால் அல்ல, மாறாக தமது அதர்மத்தின் கைகளால். பூதகியில் தொடங்கி அகாசுரனின் வரையிலான வதம் அவர்களின் அதர்மத்தினால் தான் நிகழ்ந்திருக்கிறது. அகாசுரனா? அகாசுரனும் கொல்லப்பட்டானா? அப்படியானால் நீ சொல்ல வருவது உன்னை பற்றிய ரகசியம் இல்லையா? உன்னிடம் திவ்யம் மற்றும் அற்புதமான சக்திகள் இல்லை என்றா? தூணிலும் துரும்பிலும் எங்கும் நிறைந்திருக்கும் கடவுளே, அழிக்க முடியாத என்றும் நிலைத்திருக்கும் கடவுளே, எந்த கம்சன் உன்னை பகவானான ஆக்கினானோ அவனையே நீ சோதிக்க ஆரம்பித்து விட்டாய். உன்னிடம் நான் என்ன கேட்டேன்? கோகுலத்தில் மரண தண்டனை. ஆனால் நீ என்ன கொடுத்திருக்கிறாய்? வெறும் அகாசுரனின் மரணம். இத்தனை வருடங்களாக நான் உனக்கு பூஜை, ஆராதனை, அர்ச்சனைகள் செய்து கொண்டு வருகிறேன். நாள்தோறும் 2 முறை ஆரத்தி செய்கிறேன், மக்களையும் செய்ய வைக்கிறேன். எனக்கு என்ன கிடைத்தது? என்னை சார்ந்த அன்பான அசுரர்களின் மரணமா? ஏன்? உனக்கு அப்படி என்ன கஷ்டம் இருந்தது? புரிந்துவிட்டது. நீ ஒரு கடவுளே அல்ல, நீ வெறும் ஒரு சிலைதான், உயிரற்ற சிலை. நீ என் வாக்குறுதியை பொய்யாக்கி விட்டாய். முன்னால் தான் நான் மீண்டும் மீண்டும் பிரஜவாசிகளின் முன்பு தோற்றுக்கொண்டே இருக்கிறோம், வெட்கி தலைகுனிந்து இருக்கிறேன். நீ என் கடவுளாக இருக்க முடியாது. நீ இருப்பதும் இல்லாமல் இருப்பதும் ஒன்றுதான். இன்று உன்னை நான் துண்டு துண்டாக வெட்டப் போகிறேன். எனக்கு ஏற்பட்ட ஒவ்வொரு தோல்விக்கும் உன்னிடம் பழி தீர்க்கப் போகிறேன். எல்லோரின் மரணத்திற்கான தண்டனையை நீதான் பெற்றுக்கொள்ள வேண்டும் பகவானே. எவன் ஒருவன் தோற்கிறானோ அவன் தலைவனாக இருக்க முடியாது. கம்சனே, நீயா? ராகு, உனக்கு இப்பொழுதும் தோன்றுகிறதா எனக்குள் ஒரு திவ்ய அற்புதமான சக்தி இருக்கிறது என்று? சரி கூறு, என் தந்தை எங்கே இருக்கிறார்? நான் உனக்கு ஒரு வாய்ப்பளித்தேன் உன் தந்தையாரின் உயிரை காப்பாற்றுவதற்கு. ஆனால் எனக்கு என்னவோ தோன்றுகிறது, உனக்கு உன் தந்தை மீது சற்றும் அன்பில்லை என்று. பரவாயில்லை, நீ இங்கேயே நின்று கொண்டிரு. உனது தந்தையின் மரணத்தை எதிர்பார்த்திரு. நான் புறப்படுகிறேன். நில்லங்கே ராகு. நீ என் தந்தையார் இருக்கும் இடத்தை சொல்லவில்லை என்றால் நீ இங்கிருந்து எங்கும் செல்ல முடியாது. நீயேதான கூறினாய் நீ என்னுடன் யுத்தம் செய்ய மாட்டாய் என்று? எவனடா இந்த ராகுவை தடுத்து நிறுத்த?